எல்லோருக்கும் வணக்கம். என்ன கொடுமை சார் இது! ஒரே நாளில் மார்க்கெட்டை முடிச்சு விட்டுட்டாங்க. 296 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாளில் மார்க்கெட் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இனி மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் ஒரே பஜனை பாட்டு பாட வேண்டியதா. கோவிந்தா எப்படியாவது மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கொண்டு வந்துரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் மனசுல நீ என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, மறுபடியும் 23,500 தாண்டுனா தான் இனி மார்க்கெட்ல நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்து ஆடும், இல்லைன்னா மகிழ்ச்சியே வராது அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்குவாங்க. ஸோ இனி மறுபடியும் எப்ப 23,500 தாண்டும் அப்படின்னு மேல் நோக்கி அண்ணாந்து பார்க்க வேண்டியதான். சமீபத்திய ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் பிஜி இன்விட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பா புட்டி ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன காரணம்னா, 2022 இருந்தே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பயங்கரமான லாஸுங்க அப்படிம்பாங்க. எப்போ இருந்துங்கன்னா, இப்போ இந்த ஜனவரி 2025 பிறந்ததுலேருந்தே சரியில்லைங்கம்பாங்க. இங்கே பிஜி இன்வெர்ட்டை வாங்கி 2022 தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த ஷேர் முதலீட்டாளர்களுடைய முகத்தில் இன்னைக்கு சிறிய சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு அவன் கிட்டத்தட்ட 2.5% பக்கம் ஏறி இருக்கான். பொதுவாக அப்பப்போ இவன் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்போ டிவிடெண்ட் கொடுப்பானோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சிறிய அளவில் ஏறுவது கடந்த 2-3 வருடமாகவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இந்த முறையும் அது மாதிரி தான் பண்ணுறானா இல்லை ரிவர்ஸலா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நோ சூடு நோ சொரணை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த நிஃப்டி வந்து தொடர்ந்து 5 மாசமா இறங்கிட்டு இருந்தது. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து இறங்கினாக்க எவனாவது ரொம்பவுமே கழுவி ஊத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரே ஒரு மாதம், அதாவது கடந்த மார்ச் மாதத்தில் வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இனி அடுத்த மாதங்கள் எப்படின்னு தெரியல, கீழ் நோக்கி போறானா இல்லை மேல் நோக்கி வரப்போறானா அப்படின்றது தெரியல. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்ல சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, தொடர்ந்து 15 நாளுக்கு பக்கமா கீழே இறங்கிட்டு அடுத்தது தொடர்ந்து ஒரு 15 நாள் ஏறினான். அந்த மாதிரி கீது இவன் ஏதாவது பண்ண போறானா? 5 மாதம் இறங்கிட்டு தொடர்ந்து 5 மாதம் ஏற போறானா, இல்ல மறுபடியும் ஒரு 5 மாதம் தொடர்ந்து இறங்கி எங்காவது 20,000 அந்த மாதிரி கீது வருவானா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எது எப்படியோ இதுல மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து 5 மாதமாக சூடு சுரணை இல்லாமல் இறங்கி கொண்டிருந்த நிஃப்டி கடந்த மார்ச் மாதத்துல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகி எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டான். நண்பர்களே, இன்னைக்கு மிக முக்கிய தகவல்கள் இருக்கு. ஐடிசி அப்படின்ற கம்பெனி ஒரு வருடத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி நொந்து போய் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய ஷேர் பிரைஸ்ல இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. ஸோ காலையிலிருந்து பிளஸ் போறதும் மறுபடியும் மைனஸ் போறதும் மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதாக சில மூவ்மெண்ட் என்பது இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு தகவல் வருது. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட்டிடம் இருந்த செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் அப்படின்ற நிறுவனத்தை இவங்க கைப்பற்றாங்க. அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 3,500 கோடி கொடுத்து அக்வஷன், காஸ்ட் ஆஃப் அக்வஷன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தோடனே இன்னைக்கு காலையிலிருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கான். பிளஸ் போறது மைனஸ் போறது கொஞ்சம் வால்டிலிட்டி இருக்கு. ஆண்டவா முருகா எப்படியாவது எங்களை காப்பாத்தி விடு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஐடிசி ஷேர் ஹோல்டர் வச்சிருக்கிறவங்களுடைய மைண்ட் வாய்ஸ். நண்பர்களே, இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற கம்பெனில ஒரு சிறப்பு இருக்கு. சமீபத்தில் கூட ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட சில தகவல்லாம் வந்துகிட்டு இருந்தது. இதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது வந்து 6 monthல கூட பெருசா இறங்கல. நீ பல கம்பெனிகள் 52 வீக் லோ வந்து விழுந்திருந்தப்ப கூட இந்த கோஃபோர்ஜ் அப்படின்றது ஒரு மாதிரி நிலையா நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் இதுல என்ன ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து 184 கோடிக்கு டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க டாக்ஸ் அட்வைசர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பங்குல இந்த சுஸ்லான் அப்படின்றது ஒன்று. ஏன்னா அவனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நஷ்டம் அடைஞ்சதிலிருந்து திரும்பி லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கு. இந்த சுஸ்லான்ல வந்து சில ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு, சில ஆர்டர்கள் கேன்சல் ஆயிருக்கு. மொத்தத்துக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்ககிட்ட 5,523 மெகாவாட்டுக்கு உண்டான ஆர்டர் புக் இருந்தது. இப்போ போய் பார்த்தோம்னாக்க எங்ககிட்ட 5,622 மெகாவாட் ஆர்டர்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. சில தகவல்கள்லாம் நம்மளுக்கு தேடினாலும் கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு இவங்க கிட்ட ஒரு 5,622 மெகாவாட் ஆர்டர் இருக்கு அப்படின்னா, அப்போ 1 மெகாவாட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு எவ்வளவு வரும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மெகாவாட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு ஒரு 6 கோடி செலவாகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ஒரு 28,000 கோடி ஆர்டர் புக் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல நினைச்சுக்க வேண்டியதான். எது எப்படியோ இந்த சுஸ்லான் அப்படின்ற சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லபடியா கொடுத்திருக்கான். அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட் எப்படி கொடுப்பா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய தகவல் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடியா ஷேர் ஃபர்ஸ்ட் 10% ஃப்ரீஸ் ஆகி மறுபடியும் அங்கிருந்து ஓபன் பண்ணி விட்டு அவன் மறுபடியும் 20% அப்பர் ஃப்ரீஸ் ஆனதா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல். அதாவது நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய டியூ 36,950 கோடிக்கு நீங்க எங்களுக்கு ஸ்டாக்கா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இதுல 22% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி மறுபடியும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுது. மற்றவங்க யார்ட்டையுமே பெருசா அந்த ஹோல்டிங் பர்சன்டேஜ் இல்ல. FIDS குறுக்கால நம்மளுடைய இந்த ரீட்டைல் பப்ளிக் அவங்க வேற இடையில ஓடி போய் இந்த கும்பா குட்டியை வாங்கி முதல்ல வெறும் 20% 11% ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 24% ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 20 ரூபாயிலிருந்து கீழே சரிவடைந்து 6 ரூபாய் வரைக்கும் போன பங்கு இப்ப 8 ரூபாய்க்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதான். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனி லாபத்துக்கு கொண்டு வந்துருமா? ஏற்கனவே தொடர்ந்து நஷ்டம், எத்தனை கோடி நஷ்டம், 30,000 கோடி, 31,000 கோடி, 40,000 கோடி, 70,000 கோடி தொடர்ந்து நஷ்ட கணக்காகவே வருஷமான எழுதி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. சமீபத்தில் கூட BSNL திடீர்னு ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அது மாதிரி பிரைவேட்ல இருக்கிறது பொதுவாக கம்பெனி கவர்மெண்ட் கிட்ட போனா கூட ஏதாவது கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருமோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா என்னன்றது தெரியல. பட் எது எப்படியோ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும் பொழுதும் சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்பதும் சரி லாபத்தில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வாங்கின கடனுக்கு வட்டியாக 24,000 கோடி அப்படி இப்படின்னு அது போக டெப்ரிசியேஷன் என்று கொடுத்துதான் அவங்களுக்கு நஷ்டத்தில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டினுடைய இந்த முடிவால களை கட்ட போகுதா இல்லை என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஐயா சாமி, எனக்கு ஒண்ணுமே நீ களை கட்டி இந்த சுவிட்சர்லாந்து மாதிரி 80 ரூபாயெல்லாம் போக வேண்டாம். 5 ரூபாயிலிருந்து நீ பழைய ரேட்டு வந்தாவே உனக்கு கோடி கும்பிடு உன்னை விட்டு ஓடி வந்துடுறேன் சாமி அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த GR Infra அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட ஒரு 52 வீக் லோல இருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குல சமீபத்தில் என்ன நடந்துருது Q3 ரிசல்ட் கொடுத்தப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமா அவங்களுடைய FIS ஹோல்டிங் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அவங்க ஒரு 2.5% வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க GR Infraல. DIS ஹோல்டிங் என்பது 19.77 அவங்களுடைய லாஸ்ட் Q3ல இருந்து. இப்போ இது இந்த கம்பெனில என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க தன்னிடம் இருந்து ஒரு சப்சிடரியை செல் பண்றாங்க. அப்படி இவங்க வந்து தன்னிடம் உள்ள சப்சிடரியை செல் பண்றதுனால இவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 225 கோடி அப்படின்றது கிடைக்குது. மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு தன்னுடைய சமீபத்தினுடைய 6 மாச லோல இருந்து கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்த பங்கு. இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிற கம்பெனிகளை தன்னுடன் சேர்த்து அமால்கமேஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ரீ ஜி லெபார்டரி பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து தன்னோட சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ப்ராடக்ட்டுகளில் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் என்பது டாப்ல இருக்கு. அந்த வகையில் இந்த நேரத்தில் பல்வேறு கம்பெனில தன்னுடைய அமால்கமேஷன் பண்ணியிருக்காங்க. குடும்பம் பெருசாகுது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இவங்க குடும்பம் சிறுசாகட்டும் அப்படின்ற இருக்கக்கூடிய ஆட்கள் தான். பட் இருந்தாலும் குடும்பம் பெருசாகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். போதும் லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி கோல்டு தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பிட்காயினுமே தன்னுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த சுப்ரஜித் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கம்பெனி 52 வீக் லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய Q3 ரிசல்ட்டுகளின் போது அந்த FIS ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது இன்க்ரீஸ் ஆகி தான் அந்த டிசம்பர் அப்படின்ற ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனில தற்போது என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய பிசினஸ் குளோபலி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக சில அக்வஷன்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக அவங்களுடைய பிசினஸ் அப்படின்றது இன்னும் உலகம் பூரா பரவி பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது உருவாயிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனியில் ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சசி அவர்களை வந்து சேர்மன் அண்ட் MD அடுத்த 3 வருஷத்துக்கு மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் என்னப்பா நீங்க தர ரேட்டுக்கு வேலை செய்யறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் கேட்பாங்க. ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னையா 1 மணி நேரத்துக்கு வெறும் 100 ரூபாய்க்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா லீஸ்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு இயங்கக்கூடிய சில கம்பெனிகளில் இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் ஒன்று. இவங்க பண்ணக்கூடிய சேல்ஸ் பார்த்தா அடேங்கப்பா 4106 கோடிக்கு ஒரு குவார்ட்டருக்கே வியாபாரம் பண்றீங்களா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா வெறும் 3%.
ஜஸ்ட் 3% அப்படின்ற மாதிரி. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 4000 கோடிக்கு வியாபாரம் பண்ணாலும் அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 கோடி 10 கோடி 38 கோடி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, இதையாவது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் மறுபடியும் எம்டியா மிஸ்டர் சசி அவர்களை ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, தம்பி ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதெல்லாம் சரி, எங்களுக்கு எப்ப நீங்க இந்த ஸ்டாக் பிரைஸ் ஏத்தி விடுவீங்க, அது ஒரு வருஷத்தினுடைய லோன்ல 30 ரூபாயில கவுந்து கிடக்குயா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நண்பர்களே. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல், அதாவது 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய லாபம் செய்யக்கூடிய கம்பெனியில இந்த மாரப்பன் லேப் அப்படின்றதும் ஒன்று. அது இன்னைக்கு ஒரு 3% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதெல்லாம் ஒரு வருடத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் 100 ரூபாய் போயிருக்கான், பட் இப்போ 50 ரூபாயில ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறான். இவனுடைய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் கிட்டத்தட்ட 2% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஐஸ் 1.5% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த மாரப்பன் அப்படின்னு வந்திருக்குன்னா, இவங்க அமெரிக்கால ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் அந்த ஊர்ல 80% மார்க்கெட்டை ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த ப்ராடக்டினுடைய பேர் லோராடைன். இப்ப என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா, இந்த ஆன்டி அலர்ஜி ஏபிஐ சைனாக்கும் விற்க போறாங்க. சைனாவினுடைய சில ஏஜென்சிஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஓகே சைனால நீங்க சேல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏற்கனவே அமெரிக்கா எவ்வளவு ஒரு கஷ்டமான மார்க்கெட் பாருங்க, அங்கேயே போய் கிட்டத்தட்ட 80% மார்க்கெட் ஷேர் பிடிச்சிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கொண்ட இந்த சைனாலையும் சரி ஓகே அங்கேயே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதனால அவங்க எல்லாம் ஒரே டைரக்டர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாம் குஷி ஆயிட்டாங்க. நண்பர்களே, இன்னும் ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான வாலட்டிலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். பிஎஸ்சியினுடைய போர்டு சரி அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஓகே கன்சிடர் பண்ணிடலாம், போனஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஒரு ஷேர் வச்சிருந்தாக்கா 2 ஷேர் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. மே 29க்குள்ள இது நடந்துரும். பட் இதனுடைய எக்ஸ்டேட் எல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக வெளிவரும். இப்போதைக்கு அவங்களுடைய போர்டு ஓகே போனஸ் கொடுத்துடலாம்னு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. நண்பர்களே, பல ஷேர் முதலீட்டாளர்களுடைய பங்குகள்லாம் குப்பர கவுந்து கிடக்கு. தயவுசெய்து கொஞ்சமாவது முயற்சி செய்யுங்கயா, பழையபடி ஏதாவது மேல் நோக்கி வாங்கயா அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன்லாம் 600 ரூபாய் ரேஞ்சில இருந்து 360 ரூபாய் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கா. ஏதாவது கொஞ்சமாவது முயற்சி செஞ்சு மேல் நோக்கி வாயா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டா ஒரு காலத்துல நல்ல வால்டிலிட்டியான இருந்த பங்கு தான். பட் அவனு இப்போ என்னத்துக்கு ஆனான்னு பார்த்தீங்கன்னா நீட்டி படுத்து கிடக்குறான். ஸோ தயவுசெய்து ஏதாவது முயற்சி பண்ணி மேல் நோக்கி வாங்க அப்படின்னு பல பேர் அவங்களுடைய ஷேர்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா Q4 ரிசல்ட் வரும்போது அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்றதுக்காக தான். நண்பர்களே, பல ஆஸ்பத்திரி ஷேர்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த யதார்த் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்கு பாவம் கும்பா குட்டியாகி ஒரு வருஷத்தினுடைய லோல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் 700 ரூபா போனவன் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில இப்போ 400 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த பங்குல என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் நியூ டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று அக்வஷன் பண்ணியிருக்கோம், அதனுடைய ஆப்ரேஷன் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பங்கு எப்படி பார்த்தாலும் அதனுடைய ஐபிஓ பிரைஸ் 300 ரூபாய் விடவும் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். 300 ரூபாயிலிருந்து ஒரு காலத்தில் எவ்வளவு தூரம் போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 700 ரூபா வரைக்கும் போயிருக்கான். மறுபடியும் இப்போ ஐபிஓ பக்கத்திலே வந்துட்டான். சரிங்க நண்பர்களே, ஏசியை விடிய ஓடணும், ஆனால் கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வரணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு தப்போ அது மாதிரி இது ஒரு ரத்த பூமி. இந்த ரத்த பூமியில் இந்த மாதிரி பயங்கரமான வால்டிலிட்டியாக தான் இருக்கும். இதில் போயிட்டு நம்மளுக்கு எப்போவுமே பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.